பாத்துக்கிறேன். ஆவோ ஆவோ. ஆஹா, வெரி குட். கரெக்டா வந்துட்டியே. எங்க பணம்? எங்க பணம் கொடு. வீடியோ எங்க சிங்க? இனா பேட்டி, நீ வீடியோ எங்க போயிட போகுது? நீ பணத்தை முதல்ல கொடு. பணம் மட்டும் எங்க போயிட போகுது? நீ முதல்ல வீடியோ கொடு. என் மேலே நம்பிக்கை இல்லையா? பிளாக்மெயில் பண்ற? உன்னை நான் எப்படி நம்புறது? சரி, நீயே ஒரு ஃப்ராடு தானே. நான் மட்டும் உன்னை எப்படி நம்புறது? வல வலன்னு பேசிட்டு இருக்கத சிங்க. நான் பணத்தை கொடுத்ததும் நீ வீடியோ கொடுக்காம ஏமாத்திட்டா? யா பேட்டி, அதே மாதிரி நானும் கேட்கலாம்லே. வீடியோவை நீ வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம போயிட்டா நான் என்ன செய்யறது? நீ எரிச்சல கிளப்புற சிங்க. எனக்கு டைம் ஆகுது. என்னமா, எனக்கும் தான் டைம் ஆகுது. இதோ பாரு, நீ பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ வச்சு நான் என்ன பண்ண போகுது? போல் பேட்டி, குடுமா, பணத்தை கொடு. எடுமா. சரியான ஆள் தான் போல இருக்கே. நல்ல கிரிமினல் மைண்ட் உனக்கு. நல்ல பெரிய எடுத்து பையன் விஷாலு. ஈஸியா ஏமாத்தி கவுக்க முடியுமா? ஏய், எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்க? நான் உன்னை பாராட்டுறேம்மா. இந்த சின்ன வயசுலயே பக்காவா பிளேனே போட்டு விஷால டிராப் பண்ணி ஏமாத்தி இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துட்டால. இந்த ஃபேமிலியை ஏமாத்துறதுன்னா அதுக்கு தனி திறமை வேணும்லே. இதோ பாரு, நான் அந்த விஷால ஏமாத்துவேன், இல்லனா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்துவேன். அதெல்லாம் பத்தி உனக்கு என்ன கவலை? சோ ஏமாத்தி தான் இந்த கல்யாணத்தை நடத்த திட்டம் போட்டிருக்கே, அப்படித்தானே? இருக்கட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? உனக்கு வேண்டியது பணம், எனக்கு வேண்டியது வீடியோ. முதல்ல வீடியோவை கொடு. அப்பா, உன் சாமர்த்தியம் இருக்கே. வீடியோ எங்க? வீடியோ வீடியோ போன்லலாம் இல்ல. வீடியோ எடுத்தா தானே இருக்கும். நான் தான் எடுக்கவே இல்லையே. என்னைய ஏமாத்திரிய ராஸ்கல். உன்ன ஃப்ராட். ஏண்டி, நான் ஃப்ராடா? நீதான் கடைஞ்செடுத்த ஃப்ராடு. நீயா? ஆமா, நானே தான். நானும் இசையும் சேர்ந்துதான் அந்த டிராமாவை போட்டோம். உண்மையிலே போன்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்போ நீ என்கிட்ட பேசுனல்ல, அது எல்லாத்தையும் இசை ரெக்கார்ட் பண்ணிட்டான். என்ன, நீதான் டிராமா போட்டு என் தம்பியை ஏமாத்துவியா? ஏன் நாங்க டிராமா போட்டு உன்னை ஏமாத்த மாட்டோமா? இதுல நீ பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. மண்டபத்துக்கு போய் சுபத்ரா அத்தை கிட்டையும் மத்த எல்லார்கிட்டையும் இத போட்டு காட்டி உன் சுயரூபத்தை தெரியப்படுத்த போறேன். பார்த்துட்டே இரு. அதுக்கப்புறம் உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறாங்க. கண்டிப்பா அது நடக்கதான் போகுது. அத மட்டும் நான் செய்யலன்னா என் பேரு இசை கிடையாது. ராகவ், வாங்க போலாம். அதெல்லாம் சொல்லி அத்தை. அதனாலதான். என்ன இசை? அத்தை, நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, அந்த ஸ்ரீஜா எவ்வளவு மோசமான பொண்ணுன்னு. உங்களை ஏமாத்திருக்கா, விஷாலையும் ஏமாத்திருக்கான்னு நான் சொன்னேன்ல. இப்ப இத பாருங்க. சரி, நீங்க போங்க, நான் அப்புறமா பேசுறேன். சரி விஷால். எங்க காட்டு.
ஐயோ, அண்ணி வீடியோ பாக்குறாங்களே. கடவுளே, மாட்டின. என்ன இசை இது? நான் அப்பவே சொன்னேன் பாத்தீங்களா? என்ன அத்தை இது? என்ன தைரியம் இருந்தா நம்ம குடும்பத்தையே இப்படி பொய் சொல்லி ஏமாத்தியிருப்பா. போச்சு போச்சு, இது எல்லாமே இசையோட பிளானா? எல்லாம் சொதப்பல போச்சே. நான் ஆசைப்பட்டதெல்லாம் நாசமா போகுது. ஐயோ, அத்தை, சரியான டைமிங்ல வந்து நிக்கிறாளே. ஐயோ, என்ன அப்படி நீ கூப்பிடாத. மாட்டிட்டடி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க குடும்பத்தையும் என் பையனையும் ஏமாத்திருப்ப. சீ, எந்த பொண்ணாவது இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாளா? சொல்லு ஸ்ரீஜா, நீ சொன்னதெல்லாம் சரின்னு நம்பினது எங்க தப்பு. நீ எங்க எல்லாரையுமே முட்டாளாக்கிட்ட. காதல் நாடகத்தை போட்டு விஷால ஏமாத்தி எங்க குடும்பத்தையும் நீ ஏமாத்த பாத்திருக்க. நல்ல வேளை, அந்த கடவுள் எங்களை காப்பாத்திட்டாரு.